ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாரும் காமனாக கஷ்டப்படுற விஷயம் டயபெட்டிஸ், அதாவது சுகர். இந்த சுகர் ஏன் வருது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த சுகர் வராமல் இருக்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கணும். எந்தெந்த இதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், காமனாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் டொமேட்டோஸ் அண்ட் கேரட்ஸ், இதில் எல்லாமே வைட்டமின் பி அண்ட் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். செகண்ட் ஒன் ப்ரக்கோலி. இருக்கிற ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் லிஸ்ட்டில் காமன் ஒன் ப்ரக்கோலி, தமிழில் பச்சை பூக்கோசுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ஃபைபர்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுற தன்மையே உள்ளது. நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் எல்லாருக்கும் காமனாக கிடைக்கிற ஒன். இதில் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஓட்ஸில் நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் நம்ம குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை தடுக்கிறதுனால நிறைய ஓட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற டெய்லி மில்க், அதில் நிறைய கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் கம்மியாகும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் தயிர். ஒரு நாளைக்கு 50 to 75 கிராம் ஆஃப் தயிர் குடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியா நம்ம டைஜஷன் ப்ராசஸை அதிகரிக்கும். டைஜஷன் ப்ராசஸ் அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல வெயிட் போடாது, நம்ம பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் ப்ரௌன் ரைஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் காமனாக கிடைக்கலனாலும் கம்பேர்டு டு ஒயிட் ரைஸ், வெள்ளை ரைஸை கம்பேர் பண்ணும்போது அதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டா பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் முழு கோதுமை பிரெட். நம்ம ரைஸ் பிரெட் சாப்பிட்றத விட கோதுமை பிரெட் சாப்பிட்டோம் அப்படின்னா கோதுமையில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பிளட் சுகர் கம்மியாகும். நெக்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட்ற ஃபிஷ், எந்த ஃபிஷ் கிடைச்சாலுமே சாப்பிடலாம். ஒரு சில ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் கம்மியாகும், கெட்ட கொலஸ்ட்ரால் அழியும், நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். நெக்ஸ்ட் கார்லிக்குங்க, பூண்டு வந்துட்டு பேட் ஆர்டர், அதில் வர ஸ்மெல் ஒழுங்காக இல்லாததுனால அதை நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாகும், இன்சுலின் சுரப்பி அதிகரிக்கிறது மூலமாக நம்ம பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். அதாவது எந்தெந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் ஆரஞ்ச், கிரேப்ஸ், பெர்ரிஸ் அண்ட் லெமன், இது எல்லாமே சாப்பிடும்போது அதில் வைட்டமின் ஏ, அயன், கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று அத்திப்பழமில் மெயினாக ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது பிளட் சுகரை டேரெக்டாக குறைக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அத்திப்பழம் எப்போ கிடைச்சாலும் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் சுகர் உடனே குறையும். லாஸ்ட் ஒன் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணிவிடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் எந்த ஒரு வெஜிடபிள்னாலும் ஃப்ரூட்னாலும் அதுக்கான லிமிட் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய வைட்டமின் ஏ, ஃபைபர்ஸ், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். இந்த எல்லா டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பிளட் சுகர் லெவல் கம்மியாகும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நமக்கு சுகர் கம்மியாகும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.